லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கு தமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்திற்கு அமைய இயலுமான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறுகின்றார். சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் சர்வதேச ஊழல் ஒழிப்பு தின நிகழ்வு நடைபெற்றது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. මෙතන කවුද අඩු? දේශපාලන අධිකාරී ලෙස මායින්. ජනාධිපති ලේකම්තුමා ඇතුළු රාජ්‍ය නිලධාරී ශාස්ත්‍රීය ඉහළම නිලධාරීතුමා අගමැති ලේකම්තුමා කට්ටිය. இங்கு யாருக்கு குறை உள்ளது? அரசியல் அதிகாரம் சார்பில் நான் இருக்கின்றேன். ஜனாதிபதி செயலாளர் உள்ளிட்ட அரசு சேவையின் உயர் அதிகாரிகள், பிரதமரின் செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இருக்கின்றனர். உயர் நீதிமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாவிட்டாலும் நீதிபதிகள் இருக்கின்றனர். புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிபர் இருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு பொறுப்பான ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட ஆணையாளர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறாயின் எங்கு பிரச்சனை உள்ளது? நாம் நேர்மையாக இது தொடர்பில் ஆராய்ந்தால் இந்த இடத்திலேயே பிரச்சனை உள்ளது. எவராவது இல்லை என கூற முடியுமா? குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் உள்ள ஃபைல் ஒன்று எவ்வாறு மேலே வருகிறது, கீழே செல்கிறது? 7-8 வருடங்களாக ஃபைல்கள் அலுமாரிக்குள் மூடி வைக்கப்பட்டுள்ளன. அவ்வாறாயின் பிரச்சனை இங்கு அல்லவா உள்ளது? சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஃபைல்கள். நான் கூறும் இந்த விடயங்களை எவரும் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இன்று சமூகத்தில் ஏற்பட்டுள்ள சீரழிவான பாரதூர தன்மை தொடர்பிலேயே கூறுகின்றேன். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஃபைல்கள் மேலே வருவதும் மறைக்கப்படுவதும் எவ்வாறு நடைபெறுகிறது? ஆராய்ந்து பாருங்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அனுப்பி வைக்கும் ஃபைல்கள் 7 வருடங்களாக அதற்கான மேற்கோள் வழங்கப்படாமல் எவ்வாறு வைக்கப்பட்டுள்ளது? பிரச்சனை எங்கு உள்ளது? நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகின்ற வழக்கு ஒன்று 7-8 மாதங்களாக எவ்வாறு தாமதிக்கப்படுகிறது? மீண்டும் ஒரு தவணையை பெற்றுக்கொள்வதற்காக எவ்வாறு பிற்போடப்படுகிறது? தமது நிறுவனத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றமை தொடர்பில் அனைவருக்கும் ஏதேனும் கருத்துக்கள் இருக்கலாம். காரணங்களை கூற முடியும். எமக்கு சட்ட அதிகாரிகள் இத்தனை பேர் இருக்கின்றனர். இவர்களால் இதனை செய்ய முடியாது. ஆகவே தாமதம் ஏற்படுகிறது என சட்டமா அதிபர் திணைக்களம் கூற முடியும். எமக்கு இத்தனை முறைப்பாடுகள் கிடைக்கின்றன. அவற்றை விசாரித்து வழக்கு தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படும் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவிக்க முடியும். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் அதே கதையை கூற முடியும். சட்டமா அதிபர் திணைக்களமும் அந்த கதையை கூற முடியும். ஆனால் பிரச்சனை இந்த இடத்திலேயே உள்ளது. இந்த இடத்தில் பிரச்சனை இருக்குமாயின் பொதுமக்கள் எவ்வாறு அதன் பிரதிவாதிகளாக மாற முடியும்? இந்த இடத்தில் பிரச்சனை இருக்குமாயின் ஊழல் மோசடி ஆகியவற்றை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது? நாம் முதலில் எமது மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் என நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகிறேன். அரசியல் அதிகாரம் என்ற வகையில் எனக்கு கிடைத்துள்ள அதிகாரங்களை முழுமையாகவும் நேர்மையாகவும் இந்த ஊழல் மோசடியை ஒழிப்பதற்காக பயன்படுத்துவேன். ஆனால் எனக்கு எனது வரையறைகள் தெரியும். என்னால் அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க முடியும். தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். தேவையான நிதியை ஒதுக்கி கொடுக்க முடியும். ஆனால் இதனை யார் செய்ய வேண்டும்? இங்குள்ள நீங்களே அதனை செய்ய வேண்டும் என நான் நினைக்கின்றேன். அண்மை காலத்தில் உலகில் சர்ச்சைக்கு வித்திட்ட பல வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஒன்று அமெரிக்காவின் CIA பிரதிநிதியான இமாம் சுபேரி நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இவருக்கு எதிரான விசாரணைகளின் போது இலங்கையின் மத்திய வங்கி இவருக்கு $6 மில்லியன் வழங்கியுள்ளமை தெரிய வந்தது. இங்கிலாந்தில் மேல் நீதிமன்ற வழக்கு விசாரணை நடைபெற்றது. ஏர்பஸ் நிறுவனம் அந்தந்த நாடுகளில் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது லஞ்சம் வழங்கியமை தொடர்பில் இங்கிலாந்து மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. இலங்கையின் ஏர்லங்கா நிறுவனத்திற்கும் ஏர்பஸ் நிறுவனம் லஞ்சம் வழங்கியமை விசாரணைகளில் தெரிய வந்தது. இலங்கையின் தூதுவர் ஒருவர் தூதுவர் இல்லம் ஒன்றை கொள்வனவு செய்யும் போது நிதி தூய்தாக்கலில் ஈடுபட்டதாக அமெரிக்காவில் நடைபெற்ற வழக்கு ஒன்றின் போது குற்றவாளியாக காணப்பட்டார். அவர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார். பண்டோரா ஆவணங்கள் கசிந்த போது இலங்கையர்கள் அதில் இருந்தனர். பனமா ஆவணங்கள் வெளிவந்த போது இலங்கையர்கள் அதில் இருந்தனர். ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணங்களை விநியோகிக்கும் போது ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்று லஞ்சம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றது. இதுவே எமது நாட்டிற்கு நடந்துள்ளது. இது தொடர்பில் நியாயமான விசாரணை நடத்தப்பட்டு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நாம் தண்டனை வழங்கியுள்ளோமா? நாம் அனைவரும் இந்த நாட்டு மக்கள் வழங்கிய ஆணையின் மூலம் அதிகாரத்திற்கு வந்துள்ளோம். அவர்களின் உழைப்பினால் எமக்கு சம்பளம், சிறப்புரிமைகள், சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அவர்களுக்காக கைமாறாக நாம் நீதி நியாயத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோமா? இல்லை. நாம் கைமாறாக என்ன செய்துள்ளோம்? ஊழலில் ஈடுபடுவதற்காக மீண்டும் மீண்டும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளோம். ஆகவே நாம் அனைவரும் திட சங்கல்பம் எடுக்காவிட்டால் எமக்கு கிடைத்துள்ள அதிகாரம்
மக்களால் உருவாக்கி வழங்கப்பட்ட அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாம் உறுதியெடுக்காவிட்டால் எந்த நிறுவனங்களை அமைத்தாலும் எத்தகைய சட்டங்களை வகுத்தாலும் அதன் மூலம் பலன் கிடைக்காது. எனது காலத்தில் நான் அவதானித்த வகையில் அநேகமானோர், நான் நேர்மையாக கூறுகின்றேன், அநேகமானவர்கள் தமது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளனர், தமது பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இல்லாவிட்டால் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஒரு ஃபைல் 7 வருடங்களாக தேங்கி கிடக்காது. சில ஃபைல்கள் பெட்டிக்குள் மூடிய நாள் முதல் திறக்கப்படாமல் இருக்க முடியாது. ஒரு ஃபைல், அதில் இருக்கும் ஆவணங்கள் உக்கும் வரை விசாரணை நடத்தப்படாமல் இருக்க முடியாது. இது சட்டத்தின் பிரச்சனையா, நிறுவனத்தின் பிரச்சனையா? இல்லை, தமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தை தாமே துஷ்பிரயோகம் செய்கின்றனர். அதனை தடுப்பதற்கு முடியாமற் போகும் வரை நினைவிற்கொள்ளுங்கள், எம்மால் இந்த விடயத்தை வெற்றி கொள்ள முடியாது. 2021ஆம் ஆண்டு 69 வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அந்த 69இல் 40 வழக்குகள் மீளப் பெறப்பட்டுள்ளன. பிரபல மல்வான காணி வழக்கில் அதற்கு அப்பால் சாட்சி விசாரணை நிறுத்தப்பட்டமைக்கான காரணம் என்ன? நாம் அறிய விரும்புகிறோம். சில வழக்குகளை விசாரணை செய்த அதிகாரிகள் அதன் சாட்சியாளர்களாக எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றார்கள்? அதற்கு ஷானி அபேசேகர சாட்சியாக அமைவார். 2022ஆம் ஆண்டு 82 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. 42 வழக்குகள் மீளப் பெறப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் என்ன? எமது நாட்டில் நாம் பிரஜைகளுக்கு கட்டுப்படுவோமாக இருந்தால் இதற்கான காரணத்தை நாம் கூற வேண்டும் அல்லவா? குறித்த வழக்கில் அந்த விசாரணை அதிகாரி சாட்சியாளராக பதிவு செய்யாமைக்கு காரணம் என்ன? சில வழக்குகளில் சாட்சியங்களை அழைக்காமல் அந்த வழக்கு தள்ளுபடியாகும் நிலைக்கு ஏன் கொண்டு செல்கின்றார்கள்? நாம் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் அதனை தெளிவுபடுத்த வேண்டும். வழக்குகள் மீளப் பெறப்படுகின்றன, ஏன் அந்த வழக்குகள் மீளப் பெறப்படுகின்றன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஆகவே இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் சீர்குலைந்துள்ளது. மீண்டும் எமது நாட்டை கட்டி எழுப்புவதாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் மீள உருவாக்க வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் நான் பிரயத்தனம் மேற்கொள்வேன். இந்த முழு கட்டமைப்பையும் மீண்டும் ஸ்தாபித்து இந்த நாட்டை நலமான நாடாக மாற்றுவதே எனது நோக்கமாகும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இதனை செய்ய தவறினால் எமது நாட்டு மக்கள் கனவிலும் நல்ல கனவு காண மாட்டார்கள். உங்களிடம் உள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை நான் அறிவேன். அந்த முறைப்பாடுகளின் பெயர் விவரங்களை அறிவேன். நினைவிற்கொள்ளுங்கள், அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட காலம் அது தொடர்பில் நமக்கு தெரியும். அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்பில் நமக்கு நிலைப்பாடு உள்ளது. முழுமையாக அந்த ஃபைல்களை வாசிக்காவிட்டாலும் அது தொடர்பாக எனக்கு தெரியும். ஃபைல் பாரமாக இருக்க வேண்டுமா, இலகுவாக இருக்க வேண்டுமா என்பதை ஃபைலுக்குள் உள்ளவரின் பெயர் தீர்மானிக்கும் என்றால் அதில் உள்ள பயன் என்ன? අපි මේ අවස්ථාවේ මේ කරන්න අසමත් වුණොත් අපේ රටේ ජනතාව හීනෙන්වත් සුබ